God bless you. God bless you. Shalom. Shalom, shalom. Thank you for joining us. Today we'll be realizing a subject, realizing something that is within us. To the people who have created a fake propaganda all these years, today we'll break you down. We are going to nail you down. We are going to find the truth. Enough of all the stories and all the limitations and boundaries. Today we are going to break everything. So I want you to stick with me. Listen to the word. It is not me, not someone who is going to do by their power. It is by God's power, God's word. So I want you to stick and listen to us carefully. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12. ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு. John 14:12. யோவான் 14:12. வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரே ஒரு முறை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். பெண் வச்சிருந்தா அந்த பெரிய காரியங்களை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Let me read in English. Most assuredly I say to you, he who believes in me, the works that I do, he will do also, and greater works than these he will do, because I go to my Father. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு பெரிய காரியங்கள், கிரேட்டர் திங்ஸ். பெரிய காரியங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பெரிய காரியங்கள், கிரேட்டர் திங்ஸ். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் பயன்படுத்த நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் சொல்லி நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஷலோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பல வருஷமாக மனுஷனுக்கு இதுதான் எல்லை, இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பேசி கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு ஃபேக் ப்ரோபகேண்டா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மனுஷனால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சது யாருங்க? அரசியல்வாதிகள், ஜாதியை உருவாக்குனவர்கள், மதத்தை உருவாக்குனவர்கள், மக்களுக்கிடையே பிரச்சனை உருவாக்குனவர்கள் தான் இந்த காரியத்தை பேசியிருக்காங்களே தவிர உண்மையான மனிதனுக்கு எந்த எல்லைகளும் கிடையாது. அதுதான் எல்லா வேதாகமும் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. We are capable of doing anything, but it has been limited. இது ஒரு பெரிய ஸ்கேமுங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, பெரிய ஸ்கேம் நடக்குது, ஷாப்பிங்ல ஸ்கேம் நடக்குது, அதுல ஸ்கேம் நடக்குது, போன்ல ஸ்கேம். மனுஷனுக்கு நடந்த பெரிய ஸ்கேம் என்ன தெரியுமா? உன்னால இவ்வளவு தாண்டா முடியும் அப்படின்னு சொல்றது. This is one of the biggest scams, and there are many scammers. உன்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்றது ஒரு பெரிய பொய். அதை சொல்றவர் எவ்வளவு பெரிய பொய்யா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க, பொய் சொல்றவரா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அப்படி சொல்றவங்களை நம்பவே கூடாது. ஒன்று அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, இன்னொன்று உங்க வளர்ச்சி பிடிக்காம அப்படி சொல்றாங்கன்னு அர்த்தம். வேற எந்த ரீசனும் கிடையாது. லெட் மீ டெல் யூ தட் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். முசல்மானா பிறங்க, ஹிந்துவா பிறங்க, கிறிஸ்தவரா பிறங்க, இல்ல ஜெயின் மதத்தில் பிறங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு எல்லா தகுதிகளும் உண்டு. அல்லேலூயா. அந்த குழந்தை எந்த இடத்தை வேணாலும் அடையலாங்க, யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு மனுஷங்க சில வட்டங்கள் உருவாக்கிட்டாங்க. இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும், இதுக்கு மேலலாம் மனுஷனால முடியாது அப்படின்னு கடவுள் கூட சொல்லல, மனுஷன் சொல்லிக்கிறான். அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த வட்டத்தெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், நீங்களும் நானும் ஜோமனிக்கிட்டு இருக்க அற்புதம் அடையாளம்லாம் நமக்கு தூசு மாதிரி ஆயிரும். அப்படியே காலு கீழே போட்டுருவார் ஆண்டவர் எல்லாத்தையும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். உலகத்துல ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமாங்க? தேவன் எப்போ வருவார்ன்றது கிடையாது, நீங்க யாருன்றது தான் பெரிய கேள்வி இந்த உலகத்துல. தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. Who am I? அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தேவனை அடைஞ்சிட்டான்ற அர்த்தம். நீங்க யாருன்னு கேட்டா நீங்க இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? உங்க பேர் சொல்லுவீங்க, வாழ்ற இடத்தை சொல்லுவீங்க, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் உலகத்துல அடைஞ்சதுங்க. இப்போ
நான்சியை கேட்டான்னு கேட்குறேன், நீங்கள் யாருன்னு கேட்டால் நான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க, கடவுள் கொடுக்கல. இப்போ அதை விட்டுருவோம், அப்பா அம்மா கொடுத்ததை விட்டுருவோம். படித்தது உலகத்தில் உள்ளது. அப்போ உண்மையிலுமே யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிடலாம். ஆமேன். இன்னைக்கு ஒரு மனுஷனை தன்னுடைய பெயர், படிப்பு, பணம், சொத்து மதிப்பில் அளவிடுறது சரின்னு எனக்கு தெரியல. அது தப்புன்றேன் நான், ரொம்ப தப்பு. ஒரு மனுஷன் இது வச்சிருக்கானா, ஓகே இவ்வளோதான் அப்படின்னு அவனை குவாலிஃபை பண்ணுறது இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இன்னைக்கு அதை நம்ம உடைச்செறிஞ்சிரும். அல்லேலூயா, ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர். நல்ல அப்படியே இந்த தமிழ் படம் வில்ல மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு இன்னைக்கு யாருன்னு நீங்கள் தெரியும் இன்னைக்கு. ஓகே, சப்ஜெக்டுக்கு நம்ம வசனம்லாம் போகிறதுக்கு முன்னாடி பைபிளில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் பேசுவோம். பைபிளில் உள்ள கேரக்டர்ஸ்லாம், பைபிளில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்ஸ்பைரிங். பா, சிலர் செஞ்ச காரியத்தை வாசிக்கும் போது அப்படியே புல்லரிச்சிருதா இல்லையா? மோசே செங்கடல்ல நின்று கோலை உயர்த்தி செங்கடலை ரெண்டா பிளப்பா இருப்பாருங்க. அதை 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது அப்படியே ஒவ்வொரு தரையும் புல்லரிக்குது. ஆமாவா இல்லையா? அதை நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்க்கலன்னா போய் பாருங்க. அவர் இந்த கூனி குறுகி ஆண்டவர் செய்வாரா மாட்டாரான்லாம் பேசவே மாட்டார். அத்தாரிட்டி அப்படி ஒரு அத்தாரிட்டி. இன்னைக்கு இந்த பார்வோன் மடிவதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்வார். என்னமோ அவர் ஏற்கனவே பார்த்த மாதிரி பேசுவாருங்க. நம்ம இன்னைக்கு முழு படம் பார்த்துட்டா கதையை தைரியமாக சொல்லுவோம். இங்கே நடக்கவே இல்லை, அதுக்குள்ள ஆனால் அப்படி ஒரு தைரியம். கடல் அப்படி ரெண்டா பிளக்குது, தாண்டாங்க. 660 ரதமும் காலி, 660 chariots முடிஞ்சு. த பெஸ்ட் ஆர்மி இன் த வேர்ல்டு வச்சிருந்தானுங்க அவனுங்க. அப்போ சொல்லி முடிஞ்சு. யாரு? ஒரு ஆயுதமும் இல்லாத ஒருத்தட்ட. இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு நாள் தாண்ட முடியல. ஒருத்தர் ஒரு மீன் வயிற்றுல 3 நாளாக உட்காந்துருக்காரு. நானும் ஜோம் பண்ணுறேன், ஆண்ட வாழ்க்கையில் ஒரு தடையாவது உங்களை ஒரு திமிங்களை முழுக்கி ஒரு 1.5 நாளாவது உள்ளே இருக்கணும் அப்படின்னு. அப்போ தெரியும். பாஸ்டர் சொன்ன வசனம் மறந்துடும், தன்னுடைய பேரே மறந்துடும். வெளியில் வந்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்டால் என் நம்பர் எனக்கே தெரியல அப்படின்றாங்க. 3 நாள் இவரை விடுங்க. ஒருத்தட்ட சொன்னார், பெரிய வெள்ளம் வரப்போது, நீ ஒரு படகு கட்டுன்னு சொன்னது மட்டும்தான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நோ டெலிஃபோன், ஃபோன் காலே கிடையாது. கட்டி முடி நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவர் கட்டுறாரு. எத்தனை வருஷமாக கட்டுறாரு? 400 வருஷங்க. 4 நாள் கிடையாது, 400 வருஷமாக. நீங்கள் இந்த பிகினிங் அப்படின்னு பைபிள் படம், இந்த பிகினிங் அப்படின்னு அதை நீங்கள் பாருங்கள். வயசாகி உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொரு உரமாக. நமக்கே ஓட்டுற அந்த சீனெல்லாம் அப்படின்னு ஆயிரும். எவ்வளோ நாள்ரா கட்டிக்கிட்டே இருப்பார், ஓட்டுக்க அப்படின்னு. 400 வருஷம். 4 நாள் 4 மாதம் கிடையாது, 400 வருஷம். இங்கே நம்ம இப்போ ஒரு 4 நாள் புடமிடுதலுக்கு நமக்கு மண்டையெல்லாம் புடமிடுதல் ஆயிடுது. ஆண்டவர் உண்மையிலுமே இருக்காரான்ற கேள்வி வந்துடுது. ஆமாவா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். ஆமேன் பாஸ்டர், செஞ்சோம் அப்படின்னு. 400 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கார். கொடுமையை பார்த்துக்கோங்க. அப்படி இந்த பைபிள் கேரக்டர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர இன்ஸ்பயராக இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த கேரக்டர் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை வருமா இல்லையா? ஜபத்தில் ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆண்டவரே, பவுலை போல் ஆக வேண்டும், மோசையை போல் ஆக வேண்டும், எலியாவை போல் கூனி குறுக வேண்டும், சும்மா எலிசாவை போல் அற்புதம் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? செய்யவே இல்லை. இந்த பொய் தான் சர்ச்சில் பேசக்கூடாது, சர்ச்சில் பொய் பேசக்கூடாது. நீங்கள் அப்படியே பொய் பேசுறீங்க பாருங்க. ஆசை இருந்திருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு கேரக்டர். அது நான்சி அக்கா, உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஏதாவது எந்த கேரக்டருக்கா? எலியாவா? பார்த்துக்கங்க, எலியா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் தோத்ததே கிடையாது. அதனால் ஆண்டவரே தாவீது மாதிரி ஆயிடும், ஆண்டவரே தாவீது மாதிரி ஆயிடும், ஆண்டவரே தாவீது மாதிரி ஆயிடும். சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா மென்மையான சரீரம் உடையவன்,
சுருள் முடி கொண்டவன், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரா, நான் இதெல்லாம் பண்ணுவேன். அதனால நம்ம தான் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சா என்னம்மா கேரக்டர், ஆபிரகாம் இருக்காரு, தானியேல் இருக்காரு, வேற யாரெல்லாம் இருக்கா, யோசேப்பு இருக்காரு, யோசுவா இருக்காரு, சாமுவேல் இருக்காரு, அந்த சாமுவேல் நம்ம சாமுவேல் இல்லை, சாமுவேல் இருக்காரு, என்னம்மா தானியேல் சொல்லிட்டேன் நான், எலியா இருக்காரு, எலிசா இருக்காரு, எசேக்கியேல் இருக்காரு. என்ன பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். சொல்லுங்க, அப்படி வாங்க எஸ்தரம்மா, அவங்க தான் கரெக்டாக பாயிண்ட் வராங்க பாருங்க. எஸ்தர் இருக்காங்க, தெபோரா இருக்காங்க, வேற யார் இருக்கா எஸ்தரம்மா? பார்த்துக்கோங்க. எனக்கு எஸ்தர் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். பைபிளில் சொல்கிறேன், இங்கேயும் பிடிக்கும். பைபிளில் ஏன்னா அவங்க வசனத்தில் மட்டும்தான் இந்து தேசம்னு போட்டிருக்கு நம்ம நாட்டை பற்றி, அதனால ஒரு பற்று எஸ்தர் அம்மா மேலே. ஓகே, அப்படி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. இயேசுவானவருடைய தாயார் இருக்காங்க. இன்னைக்கு வழிபட்டு வராங்களா இல்லையா அவங்கள பெரிய ஆளா? இயேசுவானவர் கூட இருந்தவங்க, இயேசுவானவர் உயிரோட எந்திரிச்சதை 12 சீசர் கூட நம்பல, ஒரு ஸ்திரீ தான் நம்பினா. தெரிஞ்சுக்கோங்க நல்லா, நல்ல இன்னும் அல்லேலூயா வந்திருக்கணும். பெண்கள்லாம் நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லணும். இந்த பெண் இதை நான் யூடியூப்லேயும் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இந்த பெண்கள் பலவீனமான பாண்டவர்கள்னு பேசுகிறவங்கலாம் இருந்தீங்கன்னு வைங்களேன், யூ பெட்டர் கம் டு மை ஹோம், ஐல் கிவ் யூ அ நைஸ் பேக். பெண்கள் வந்து பலவீனமான பாண்டங்கள், நீங்கள் ரொம்ப பலமான பாண்டங்கள்ல. சும்மா பெண்களை மதிக்க தெரிலன்னு வைங்க, நீங்கள் வாசித்த வசனம் எல்லாம் வேஸ்ட்டு. பைபிளே தொடாதீங்க பெண்களை மதிக்க தெரிலனா. எத்தனை பெரிய கேரக்டர்ஸுங்க. சரி, பழைய ஏற்பாட்டை விடுங்க, எல்லாம் பலதானது இப்போதெல்லாம் புதிதானதுன்னு சொன்னீங்கன்னா, புதிய ஏற்பாடை பாருங்க. கொஞ்சம் நெஞ்சமா 12 சீசர் அதில் ஒருத்தரை விடுங்க, 11 பேர் எப்படிப்பட்ட ஆட்கள், ஊழியம் செஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்க செஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கோம். சரி, அவங்கள விடுங்க, அவங்களாவது ஒரு 2-3 புத்தகம் அதில் ஒரு 2-3 பேர் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாருங்க, 13 அத்தியாயம் இதுவரைக்கும் யாரும் எழுதாத சீக்கிரட்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. யாருங்க அவரு? வாட் அ பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். பைபிள் அப்படியே இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில வசனங்கள்லாம் நமக்கே மெய் செலுத்துரும். ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்மையிலுமே யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சபையிலலாம் வந்து இவங்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே பிறந்தவர்கள், மேலிருந்து குதித்தவர்கள், அவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும்ன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க பாருங்க, மேனிபுலேட் பண்ணிட்டு. தட் இஸ் நாட் அக்செப்டபிள். லெட் அஸ் ஸ்பீக் த ரியாலிட்டி. இவங்கெல்லாம் உண்மையிலுமே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இருந்து வருவோம். ஆபிரகாம், அவர் பேரே என்னங்க? விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபெய்த் அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். விசுவாசம் குறைந்து இருக்கிற ஒரு மனிதரா பார்க்கக்கூடிய யார் தெரியுமா? ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்றோம்ல, நட்டி பறக்குன்னு தகப்பன்றீங்கல்ல, தகப்பனை கொஞ்சம் எடுத்து பாருங்க, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பா. நல்லா சொன்னீங்க ஆண்டவரே, குறித்து வைத்துக் கொள்கிறேன், பிறகு சிரிக்கின்றேன் அப்படின்றார். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ரெண்டாவது, வெளியூர் போகும்போது பொய் சொல்லக்கூடாது சொன்னாரா இல்லையா? என்னங்க சொன்னாரு? எதை வேணாலும் மன்னிச்சிடலாம். மனைவி என்னன்னு சொல்லிட்டாரு? சகோதரின்ட்டாரு. நல்ல வேலை நான் மச்சனா இல்லை, பொழந்திருப்பேன் அங்கேயே. உனக்கு நான் என் பிள்ளையும் கட்டி கொடுத்தா சகோதரின்றியா நீன்னு? சகோதரியா? கேட்டுக்கோங்க, யாரு? விசுவாசத்தின் தகப்பன். இனிமேட்டு அப்படிதான் சொல்லணும் சர்ச்சில் யார் கேட்டாலும். ஆபிரகாம். ஓகே. நோவா,
பேழை கட்டினார்ல நோவா, 400 வருஷம் விசுவாசத்தை கடைபிடிச்சு கட்டினார்ல நம்ம பார்ட்டி. புரிஞ்சிருச்சு உங்களுக்கெல்லாம் விளங்கலையா? நம்ம பார்ட்டிங்க, தண்ணி பார்ட்டி. நம்மளேனா வேதத்தில் இருக்கு, என்னமா நான் உருவாக்கி சொன்ன மாதிரி பார்க்குறீங்க? வேதத்தில் தன்னுடைய நிலத்திலே விளைய வச்சு அதையே எடுத்து கட்டிங்ஸ்லாம் போட்டு ஜாலியாக இருந்திருக்காப்புல. அவர் மோசே தெரியும்ல, மோசைக்கு என்ன வராது? பேச்சு வராதுங்க. திக்குவாய் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அதை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. பட் ஆனால் கவனிச்சிங்களா, ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். மோசே அப்படிப்பட்ட ஆள். அவரை கொண்டு போய் செங்கடலில் நிறுத்தி பேச சொன்னால் எப்படி இருக்கும்? சிரிக்கக்கூடாது தான், ஆனால் ரொம்ப யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக வருது. திக்குவாய். பார்வோனுடைய எல்லைக்குள்ளே போய் எவ்வளோ கம்பீரமாக பேசணும் ஒரு திக்குவாயால் எப்படிங்க முடியும்? சரி, இதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவோம். ஆண்டவர் வாயை தொட்டார், அபிஷேகத்தை இறக்குனார். நம்ம தாங்க பெரிய கதையாக விடுவோமே, வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கியது, வாயை தொட்டது, அப்படி இப்படின்வோம்ல. அதெல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டோன்னு வைங்க. ஒரு 10 கட்டளையை தூக்கிட்டு இறங்கி வந்தார்ல, அதில் ஒரு கட்டளை என்ன தெரியுமா போட்டிருந்தது? கொலை செய்யாது. கொண்டு வர ஆள் யாரு? கொலை செஞ்சவர் கொலை செய்யாது இருப்பாயாகன்னு அட்வைஸ் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க. அவர் ஏசையா தெரியுமா? அதாவது கடவுளை அந்த மாதிரி வர்ணிக்க முடியாது. ஏசையா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசையா. அந்த மாதிரி எழுதியிருப்பார் மனுஷன். கடவுள் அப்படியே எழுதியிருப்பார். நமக்கே அப்படியே வெக்கமாக இருக்கும், அப்படி எழுதியிருப்பார். ஏசையாக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, he had unclean lips இருக்கு. அன்கிளீன் லிப்ஸ், தீட்டுள்ள வாய் இருந்ததுன்னு போட்டிருக்கு, உதடுகள்னு போட்டிருக்கு. அன்கிளீன் லிப்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கெட்ட வார்த்தையை விடுங்க, ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் கடவுளே இல்லைன்னு பேசுகிற ஆள், ஏத்திசம் பேசினவர் அவர் அந்த காலத்திலே. ஏத்திஸ்ட் ஜோயல். ஏசையா ஏத்திஸ்ட். அப்போவே கடவுள்லாம் கிடையாதுராயே. அப்போ உள்ள கமலஹாசன் அவர் கடவுள்லாம் கிடையாது, இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறோம், நீ சொல்லிகிட்டே இரு. அப்படி அன்கிளீன் லிப்ஸ். ஆனால் கடவுளை பற்றி புட்டு வச்சது ஏசாயா. தாவீது அரசனுக்கு தகுதியே இல்லாத ஆள். ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்காரா? ஏதாவது கிளாஸ் போயிருக்காரா? நோ குவாலிஃபிகேஷன். என்னவா இருந்தார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒத்துக்குவோமா? யாராவது ஒருத்தர் டீ கடையில் உள்ளவர் கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்சா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? இப்போ என்னமோ மாறிடுச்சு, ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. தாவீது. பேதுரு தெரியும்ல, யூதாசை கூட மன்னிச்சிடலாம், யாரை மன்னிக்க முடியாது? பேதுருவை மன்னிக்கவே முடியாது. ஏன்? யூதாஸ் ஒரு தடவை தான் மறுதளிச்சான். நம்மால் எத்தனை தடவை மறுதளிச்சாரு? 3 times. நான்சி அக்கா தான் ஸ்டைலாக சொல்கிறாங்க, 3 times. 3 times. பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் பாருங்க, அநியாயத்துக்கு மறுதளிச்சுட்டு ஓடுவார். நமக்கே இவன் கையில் மாட்டினானே இவனை பொழந்துடணும் போல இருக்கும். ஏண்டா கூடவே இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள ஒருத்தன் நம்மளை காட்டி விடுவான், சாக வரைக்கும் நான் கூட வருவேன் அப்படின்வான். அப்படி யாராவது உங்கள் கூட டைலாக் பேசினா ஜாக்கிரதை, அவன் தான் மறுதளிக்க போகிறான்னு அர்த்தம். மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில். எவன் ஒருத்தன் உங்கள் கூட இருந்து பாஸ்டர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்கன்றான், அவன் தான் பெரிய வேட்டு உங்களுக்கு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க, நம்பியார் மாதிரி இருக்கீங்க, பாஸ்டர் நீங்கள் நடந்து வந்தால் ஃபயர் பறக்குது, அவன்கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈகிள் சாய். ஓகே, கீப் அ வாட்ச் ஆன் தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலை கழுவிட்டான்னா முழுசாக கழுவுன்றான். பெரிய இம்சை அவரோட. கத்தியை சும்மா பாதுகாப்பு கொண்டு வேணா மல்கூஸ் காதை வெட்டி விட்டாரு. ஆண்டவர் வெட்டுன்னு சொன்னாரா? வெட்டி விட்டாரு டப்புன்னு. பேதுரு அப்படி. அப்புறம் கூட உள்ள சீஷர்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? 4 பேர் மீன் பிடிக்கிறவன், ஒருத்தன் வரி வசூலிப்பவன். கவனிச்சிங்களா?
ஒருத்தர் வந்து ஸ்டோன் மேசன் அந்த வேலை செய்கிறவர். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்கிறேன். நாட் ஈவன் குவாலிஃபைடு. இவங்க பேக்ரவுண்ட் செக்லாம் பார்த்துக்கோங்க. பைபிளை சும்மா வாசிச்சா போதாது, இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இதை தாண்டி 13 அத்தியாயம் எழுதின பவுல் இருக்கார் பாருங்க. யாருங்க அவரு? 13 அத்தியாயம் பேசினவனுங்களை கொன்னவர். கிறிஸ்தவம் வளரக்கூடாதுன்னு கொன்னு குவிச்சவர் யாரு? சவுல். நமக்கு பேரை மாத்திட்டா எல்லாம் மாறிடும். கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை. பேரை மாத்திட்டா ஜீனியாலஜியே மாறிடும். நேராக கிறிஸ்துவ கனெக்ட் ஆயிடுவாங்க, ஆபிரகாம் சந்ததி ஆயிடுவாங்க. இது பெரிய தட்டுப்புரட்டு, இதை நம்பாதீங்க. பவுல் அத்தனை பேரை கொண்டு குவிச்சவர். எந்த கேரக்டருமே பைபிள்ல தகுதி வாய்ந்ததே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோ கேரக்டர் இன் பைபிள் இஸ் வர்தி ஆஃப் ஸ்பீக்கிங். எந்த கேரக்டரும் தகுதியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. they have done a great mistake. இன்னைக்கு நம்ம ரொம்ப பெருசா பேசுறோம்ல, அவரை பார்த்து அச்சா அவரை மாதிரியே இருக்கணும்னு. அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு எனக்கு தெரிஞ்சுக்கோங்க பைபிள் பேசுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு தெரியல பைபிளை பத்தி. இன்னைக்கு ஒரு கொலைகாரர் எழுதுனதை தான் இன்னைக்கு பெரிய வசனம் நம்ம கையில வச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த 13 அத்தியாயம் பிடிக்கும்? மை மோஸ்ட் ஃபேவரட் திங் இன் பைபிள் இஸ் பால்ஸ் ரைட்டிங். யோவான் இது பவுலோடைய எழுத்துக்கள் தான் மிக சிறப்பான எழுத்துக்கள் என்னை கேட்டீங்கன்னா. ஏன்னா ஒரு பழைய மனுஷன் எப்படி இறந்து புதிய மனுஷன் எப்படி எழ வேண்டும், ஆதாம் எப்படி இறக்க வேண்டும், கிறிஸ்து எப்படி எழ வேண்டும் எழுதின ஒரே ஆள் அந்த ஆள் மட்டும்தான். சச் a wonderful writing. ஆனா அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் உலக பிரகாரம் நம்ம கணிச்சிருந்தோம்னா இவங்கெல்லாம் இன்னைக்கு பைபிள்ல இருந்திருப்பாங்களா சொல்லுங்க? உலக பிரகாரமா இவங்க எல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னா இன்னைக்கு பைபிள்னு ஒன்று நம்ம கையில் இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? ஏன்னா உலகம் என்ன பார்க்குது? கொலைகாரன், பொய் சொல்றவன், திக்குவாயி, இவனுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டான் இவெல்லாம். அந்த அடிப்படையில் பார்த்தா இவங்க யாருமே தகுதி கிடையாது. சரியா நான் சொல்றது? இன்னைக்கு உலகத்தில் தகுதி அப்படின்றதுமே அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன்றதை எதை வச்சு தெரியுமா தீர்மானிக்கிறாங்க? படிச்சிருக்கானா, சம்பாதிக்கிறானா, டிகிரி வாங்கியிருக்கானா, நல்ல வேலைக்கு போறானா, அவன் நல்லவன். ஹலோ, the valuation of the world is so down now. ரொம்ப கீழ்த்தரமாயிருச்சு இன்னைக்கு உலகம் வந்து தகுதி பார்க்கறது. நல்ல மனுஷனா 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிற வந்து இஸ் த மோஸ்ட் அட்டர் ஃபெயிலியர் மேன் இன் த வேர்ல்டு. யாரு? ஒருத்தன் தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு காசு சம்பாதிச்சு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுறான் பாருங்க, அவன் மோசமானவனா. ஆனா எந்த தப்பு பண்ணாலும் வெள்ளை வெள்ளை அணிஞ்சிட்டு ஆட்சியில் உட்காந்துருந்தா அவன் ரொம்ப நல்லவனா. உலகம் எப்படி இன்னைக்கு கணிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. த வேல்யூவேஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஒன்று சொல்றேனே, இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல, இந்த see I am very happy that you are well settled, but let me tell you, you are not successful. You are never successful. நல்ல வேலைக்கு நல்லா படிச்சிட்டோம், நல்ல வேலைக்கு போயிட்டோம், சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்த்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you are making a great mistake. You are not successful. இன்னைக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. வாழ்க்கைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இதை செஞ்சுட்டோம் செட்டில்டு. இந்த செட்டில்டு பீப்புள்கிட்டலாம் கொஞ்சம் மேட்டிமா இருக்கும். என்னன்னா ஐ ஹவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ் பர்ஃபெக்ட்லி இன் லைஃப், ஸோ ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். யூ ஆர் அட் அட்டர்மோஸ்ட் ஃபெயிலியர். ஏன் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்க கேட்டது எல்லாத்தையும் தேவன் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவனுக்கு கொஞ்சம் சற்றளவு கூட உங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கையில வச்சிருக்கீங்களா? இதுல உள்ள எல்லா கேரக்டர்ஸையுமே ஜோமன்னோடனே டக்கு டக்குன்னு கொடுத்ததுனால அவங்க சரித்திரம் படிக்கல. ஜோமன்னோடனே டக்கு டக்குன்னு கொடுத்ததுனால தேவன் அவங்களுக்கு பிடிக்கல. எந்த சூழலையும் விட்டு கொடுக்காம தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து எல்லா புடமிடுதலையும் தாண்டி வந்ததுனால இன்னைக்கு சரித்திரம் படைச்சிருக்காங்க. அவங்கள தான் தேவன் ரொம்ப விரும்புறாருன்னு போட்டிருக்கு. நான் சொல்லலையே. டோன்ட் கெட் ஆங்கிரி ஆன் மீ. லுக் அட் த ஃபேக்ட்ஸ். லுக் அட் வாட் பைபிள் சேஸ். Most successful man is not the one who earns nicely, who
owns a property, who is well settled. Successful is the man who has always stood up even when he fails. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் தெரியுமா சக்சஸ்ஃபுல்? வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தூசியை உதறி தள்ளி விட்டுற மாதிரி தள்ளி விட்டுட்டு தேவன் ஒருத்தர் இருக்கார், நிச்சயம் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்க, அவன் தான் சக்சஸ்ஃபுல். ஆமென். இன்னைக்கு உலகத்தோடைய வேல்யூவேஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே இன்னைக்கு வேதி கிடையாதுங்க. நம்ம யாருமே இன்னைக்கு தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. ஏன்னா இந்த உலகம் என்ன சொல்லுது? நல்ல வேலைக்கு போ, நீ நல்லவன், என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்க, அது கன்சிடரபிள் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எந்தெந்த உறவுல வேணாலும் இருந்துக்கோ, நல்லா சம்பாதிக்கிறியா, காசு வச்சிருக்கியா, நீ நல்லவன். என்னையா உலகம் இது? அப்போ என்ன சிட்னி, என்ன 2-3 பேங்க் கொள்ளை அடிச்சுட்டு வெள்ளை போட்டு நானும் சிட்னி என்னன்னு சர்ச்சுக்கு வந்தா நாங்க நல்லவன் ஆயிடுவோமா இந்த உலகத்தின்படி? ஆமா, நல்லவன் ஆயிடுவோம். ஏன்னா எங்கள்கிட்ட காசு இருக்கு, டப்பு இருக்கு, அதனால நாங்க நல்லவங்க. இந்த உலகம் அப்படிதான் பாக்குது. இன்னைக்கு கேரக்டருக்குலாம் மதிப்பே கிடையாது. ஹலோ, இன்னைக்கு கேரக்டருக்கு நல்லவனுக்கு நேரமே இல்லை. இன்னைக்கு நானும் எங்க சகோதரி ஆண்டி அதை தான் பேசிக்குவோம். ஆண்டி அடிக்கடி அதான் சொல்லுவாங்க என்கிட்ட, ஜான் பிரச்சனை பண்றவன் நல்லா இருக்கான், நமக்கு ஏன் இவ்வளவு குடைச்சல் அப்படின்னு நாங்க பேசிக்குவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? மனசுல குடைச்சல், உடம்புல உளைச்சல், தாங்க முடியல. சொல்லுங்க. இன்னைக்கு நல்லவனுக்கு காலம் கிடையாது. வெள்ளந்தியா இருந்தா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. ஆமாவா? பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே? வெள்ளந்தியா இருந்தா ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. நல்லா இருக்கணும்னு 4 வார்த்தை பேசினா இந்த அம்மா ஓவரா பேசுதுன்றானுங்க. பேசாம இருந்தா உம்முனா முஞ்சின்றானுங்க. என்னதான் பண்ணணுன்றீங்க? சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? சபையில் யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணோம்னா, ஆமாம் இவங்க செட்டில் ஆகிட்டனால பேசுகிறாங்க அப்படின்னு வானுங்க. சரி, அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களே மீண்டு வரட்டும்னு அமைதியாக போனால் கண்டுக்காமல் போகிறான் பாரு அப்படின்றாங்க. இது பாஸ்டர்ஸ்டையும் ஒரு பிரச்சனை. ஹவுஸ் விசிட் போய் உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது மற்ற சபைகளில் இருந்து. அதனால எங்கள் சர்ச்சில் ஹவுஸ் விசிட் அவ்வளோவா நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். எங்கள் ஐயா இருக்கும்போது பார்த்துருக்கீங்கள, எங்கள் ஐயா மட்டும் வருவார் எப்பயாவது. எனக்கு ஆகாது, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன் நான். ஹவுஸ் விசிட் போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனையாகுது, தேவையில்லாத கலாச்சாரங்கள்லாம் உண்டாகுதுன்னா வேண்டாம் அப்படின்னா பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டே வரமாட்டேன்றாருன்றாங்க. போய் பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்காருன்றாங்க. அப்போ பாஸ்டர் என்ன தான் பண்ணணும்? மலை உச்சிக்கு போய் தான் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் ஆர்சி ஃபாதர்ஸ் பண்ணுறது இதில் பெரிய விஷயம், பாராட்டணுங்க. நீ எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் நீ சபைக்கு வந்துருன்றுவாங்க, உன்னைய தேடி நான் வரமாட்டேன். அந்த டிசிப்ளின் இந்த சர்ச்சில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவைலாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் அம்மா நீ முடிஞ்சா என் ஸ்கூலை தொட்டு பாருன்ட்டார் ஒரு ஃபாதர்லாம். உங்களுக்கு தெரியுமா? நான் எங்கள் அப்பா அந்த ஸ்கூலில் வேலை பார்த்ததுனால அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அப்போ டீச்சர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஃபாதர் ஸ்கூலில் தான் வேலை பார்த்தார். அந்த ஃபாதர் அப்படிப்பட்ட ஃபாதர் பேர் சொல்ல நான் விரும்பல, சச் அ ஜென்டில்மேன், ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக இருப்பார். தூய தமிழில் தான் பேசுவார். என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுவார். அத்தனை ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போலீஸோட ஸ்கூல் வாசல் முடிஞ்சா நீ தொட்டுக்க என்ன அப்படின்ட்டார். அதெல்லாம் அந்த மாதிரி தைரியம்லாம் இப்போ கிடையாது. தான் இடத்த விட்டு இறங்கவே மாட்டாங்க. இங்கே தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வரலைனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. நம்ம ஆட்களும் போகிற இடத்துலையும் சும்மா இருக்கிறது கிடையாது. 2-3 போக்சோ கேஸை இழுத்துட்டு வந்துடுறது. அப்புறம் வெளியில் வந்துட்டு நம்மளை சும்மா மாட்டி விட்டானுங்க, தேவனுடைய பணி செய்கிறோம்ல, அதனால இந்த பிசாசின் எரிச்சல் அப்படின்னு பொய் சொல்ல வேண்டியது. இதெல்லாம் சீப் பிஹேவியர்ஸ். இதெல்லாம் let's get back to the subject. இன்னைக்கு உலகத்தோட வேல்யூவேஷன் படி பார்த்தோம்னா we are all failures. இன்னைக்கு உலகம் இன்னைக்கு நம்மளை என்ன சொல்லுது? ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கா இல்லையா? சொல்லிட்டே இருக்கா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? சொல்லிட்டே இருக்கானுங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, தாயார் வெள்ளை கட்டினா பாவம் இப்படியே இருந்தா அப்புறம் அந்த அம்மா எப்போதான் கொஞ்சமா நல்லா வாங்க சிஸ்டர் அப்படின்னும்.
அந்த அம்மா நல்லா வந்தா போற போக்க பத்தியா, வேற என்ன. நல்ல வேலை அந்த விஷயத்துல நாங்கள்லாம் இருக்கோம் எங்க அம்மாவை பாதுகாக்க. பேசினாங்க அப்படின்னா கதம். இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்களா, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? சரியில்லை இவன், சரியில்லை அவன், சரியில்லை அவன், சரியில்லை இவன், சரியில்லை. எவன் தான் சரி? அப்போ இந்த உலகத்துல, இந்த உலகத்தின்படி எவன் தெரியுமா சரி? நல்ல வேலைக்கு போய் அதே வேலைக்கான காசை வீட்டுக்கு கொடுக்காம நல்லா குடிச்சு போட்டு தவறான உறவுல இருந்துட்டு ஆனா சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்து காணிக்க போடுறவன் இன்னைக்கு சரி. ஆனா பிடிச்ச வேலையை செஞ்சு கம்மி காசா இருந்தாலும் வீட்டுக்கும் கொடுத்து அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு சபைக்கு வரலைனாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறவன் இன்னைக்கு மோசமானவன். எப்படி பாத்தீங்களா? நம்மளும் இது உலகம் செய்து நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணுமா கேட்க கூடாதா? உலகம் சொல்றதை கேட்கணுமா கேட்க கூடாதா? பதில் சொல்லுங்க. கேட்க கூடாது. ஒப்பீனியன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். ஆனா நம்மளும் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம். அதை கேட்டுக்கிட்டு நமக்கு நாம இன்னைக்கு வட்டம் வரைஞ்சிடறோம். லிமிட்டேஷன்ஸ், பவுண்டரிஸ். என்னால இவ்வளவு தாங்க முடியும், என்னால இதுக்கு மேல செய்ய முடியாது, ஒரு ஸ்திரீயா என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேனே, ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க அப்படின்னு. கிரிக்கெட்டர் ஜெமிமா ராட்ரிக்ஸ் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. ஒரு ஸ்திரீயால இவ்வளவுதாங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, she is a great example of what a woman can do. எவ்வளவு பெண்மணிகள் எவ்வளவு சாதனை படைச்சிருக்காங்களே. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இயேசுநாதர் இறந்த உடனே 11 சீஷருமே பயந்து போய் உள்ள உட்கார்ந்துருக்கும் போது காலங்காத்தாலே எந்திரிச்சு போய் இயேசுநாதர் உயிரோட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொன்னது ஒரு ஸ்திரீங்க. ஒரு ஸ்திரீயால இவ்வளவுதான். நல்லா கைத்தட்டுங்க ஆண்கள், நல்லா கைத்தட்டுங்க ஸ்திரீகளுக்கு. ஸ்திரீகளால இவ்வளவுதான் முடியும். ஆண்களுமே நான் சொல்றேனே, இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கறதுனால அதுதான் உங்களுடைய கட்டம்னு எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு ரொம்ப தேவையில்லாத காரியங்கள்லாம் வந்துருச்சு. அது என்ன, அளவுக்கு ஏத்தபடி நடந்துக்கணும். அதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு எதாவது சொல்லுவாங்க, தகுதிக்கு ஏற்ப நடந்துக்கணும். என்னங்க தகுதி? ஏன் கனவு காணக்கூடாதா? கனவு காண்ற தப்பான்னு கேட்குறேன். அப்படின்னு பார்த்துருந்தா ஏபிஜே அப்துல் கலாம்னா இன்னைக்கு வந்திருக்கவே கூடாது. லாஸ்ட் பெஞ்சர், நாட் ஃபிட் ஃபார் எனிதிங், வந்திருக்க கூடாதுங்க. படிக்காத காமராசர் இன்னைக்கு கல்வியை கொண்டு வந்திருக்க கூடாது. ஏன் படிக்காதவருடைய பேச்சை கேட்டீங்க? ஏன் லாஸ்ட் பெஞ்சரா இருந்தவரை தூக்கி பிரசிடென்ட் ஆக்குனீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா உலகமே செயல்படாதேங்க. இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு நமக்கு நாமே ஒரு வட்டம் வரைகிறோம் பாருங்க, நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு. அது மாபெரும் தப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய தப்பு. நீங்க உங்களை ஒரு வட்டத்தில் அடக்காதீங்கன்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே ஒரு வட்டத்தில் அடக்கி வைக்காதீங்க. அதை வட்டம்ன்றதை விட கேஜ், தமிழ் என்னக்கா அதுக்கு, கூண்டா? எஸ், உங்களை நீங்களே ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிக்காதீங்க. என்னால் இவ்வளோதான், இதுக்கு மேலே தேவையில்லை, பிறந்துட்டோம், இருப்போம், இருக்கிற வரைக்கும் நடக்கட்டும், தேவனுக்கு உண்மையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாபெரும் தவறு. ஏன்னா வேதத்தின்படி தவறு. ஏன் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் 14:12 வேதம் சொல்லுது. வாசிங்க நான்சி அக்கா. மெய்யாகவே மெய்யாகவே இயேசுநாதர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே, நாட் ஒன்ஸ், ஒரு தடவை மெய்யாகவே சொல்லல, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும், ஒரு நிமிஷம் நான் சேக்கா, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசுநாதர் என்னென்ன கிரியைகள் செய்தார்? 2-3 பேரை உயிரோட எழுப்பியிருக்கார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பெருக செய்தார், குஷ்டரோகியை தொட்டார், கூனியை சொஸ்தமாக்கினார். அவர் செய்யாத நிறைய காரியங்கள் எழுதப்படல, செஞ்ச நிறைய காரியங்கள். ஏன்னா எழுதி 10 யோவான் எழுதியிருக்கார்.
அந்த கிரியைகள் எல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு அங்க போட்டிருக்கு. அதை யார் சொல்லியிருக்கா? ஏதோ ஒரு அப்போஸ்தலர் சொல்லல, இயேசுநாதரே சொல்லியிருக்கார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்த கிரியைகள் உங்களாலும் செய்யக்கூடும்னு. இட்ஸ் பாசிபிள் ஃபார் யூ. தட் டசன்ட் ஸ்டாப் தேர். அதோட அங்க நிக்கல. தேர் இஸ் a comma and Jesus Christ also added. வாசிங்க நன்சிகா. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வார். தேவன் இன்னைக்கு சொல்லி அனுப்புனது என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக பிரகாரம் நான் இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே நீங்க. தேவன் சொல்றார், அவர் செய்த கிரியைகளுக்கு மேலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று தேவன் சொன்னார். ஆமென். You are meant for greater things, not for small things. Never for small things. நம்ம எல்லாம் இன்னைக்கு சரித்திரம் படைக்க தாங்க பிறந்திருக்கோம், பெரிய காரியங்கள் செய்ய. பெரிய காரியங்கள்னா என்ன? நம்ம உடனே நினைச்சுக்குவோம், இயேசுநாதர் என்னென்ன செஞ்சார். ஓகே, 5 அப்ப 2 மீனை பெருக்கினார், உயிரோட எழுப்பினார், இதெல்லாம் நம்ம செய்யணும். உடனே தீர்க்க தரிசன வரம் பெறணும், இந்த வரம் பெறணும், அந்த வரம் பெறணும், நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க பாருங்க. அதை காட்டில் இயேசுநாதர் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. என்னன்னு நான் சொல்லவா? கேட்டுக்கோங்க. எவனை ஒருத்தனை ஒதுக்கி வச்சானோ அவனுக்கு தான் தோல் கொடுத்தார் இயேசுநாதர். ஆமென். எவன் அவரை அடிச்சு துன்புறுத்தினானோ அவனை மன்னிச்சார். யாரெல்லாம் ஒதுக்கி தாழ்த்தப்பட்டவங்க இருந்தாங்களோ அவங்களை அன்பு செலுத்தினார். அந்த கிரியைகளும் கணக்கில் வரும். ஆமென். இன்னைக்கு ஊழியம் செய்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, அற்புதம் செய்கிறது, போய் ஹீலிங் பண்ணுறது, இதுதான் ஊழியம் நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் a great mistake. இன்னைக்கு அது மட்டும் காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சு அவனை மன்னிக்கிறீங்க பாருங்க, அது பெரிய காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனை உயிரோட எழுப்புறதோட பெரிய சிறந்த காரியம் என்ன தெரியுமா? உங்க கையில ஆணி அடிச்சு அவங்கள மன்னிக்க சொல்றீங்க பாருங்க, அது பெரிய காரியம். இன்னைக்கு இயேசுநாதருடைய இன்னொரு வார்த்தை என்னன்னா கருணை. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கருணை. எங்க இருந்துங்க இந்த கருணை பிறந்தது? எங்க இருந்து இந்த கருணைன்ற டைட்டில் அவர் கொடுத்தாங்க? ஒருத்தனை உயிரோட எழுப்புனதுனாலயா? குஷ்டரோகியை தொட்டதுனாலயா? கூனியை சொஸ்தமாக்குனதுனாலயா? கிடையாது. சிலுவையிலையும் கடைசி நிமிஷத்துலையும் இவன் தெரியாம செஞ்சுட்டான், எனக்காக இவனை மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அது அவரால் மட்டும்தான் முடியும்னு இன்னைக்கு அவரை போற்றி பாடுறாங்களா இல்லையாங்க? இன்னைக்கு ஹிந்துஸ்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் இயேசுநாதர் யாருன்னு. நம்மெல்லாம் இன்னைக்கு இயேசுநாதரை அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்பவர், இது மட்டுமே பேசிட்டு இருக்கோமே. அவர் மன்னிக்கின்ற தேவன் யாராவது சொல்லியிருக்கோமா எங்கேயாவது? அற்புதத்தின் தேவன், அபிஷேகத்தின் தேவன், ஆறுதலின், இதை மட்டுமே சொல்லிட்டு வர நம்ம என்னைக்குமே இயேசுநாதரை மன்னிக்கின்ற தேவன் சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் செஞ்ச பெரிய விஷயம் மன்னிப்பு. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? மன்னிப்பு. கிறிஸ்தவ மதத்தோடைய ஃபவுண்டேஷன் மன்னிப்பு, கம்பேஷன், லவ், இதெல்லாம் பெரிய காரியங்கள்ங்க. அல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் மட்டும் கிடையாது. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப பயாஸ்டா இருக்கோம், இது மட்டும்தான், இதுதான் ஊழியம், இது மட்டும் தான் செய்யணும். அதுவே கிடையாது. ஒரு சிறந்த மெய்ப்பனா எப்படி இருக்கணும், சிறந்த தந்தையா எப்படி இருக்கணும், ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இதெல்லாம் பேசியிருக்காரு. அதுவும் பெரிய காரியங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உலக பிரகாரம் படி பார்த்தோம் அப்படின்னா வேதத்துல யாருமே வரவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்து பெரிய காரியங்களுக்கு வைத்திருக்கிறாருன்னு நம்பினதுனால தான் இன்னைக்கு அவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க பைபிள்ல. நம்ம இன்னைக்கு சொல்லலாம், பாஸ்டர் இதெல்லாம் சரி, ஆனால் நான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமானது பாஸ்டர், நிறைய தப்பு செஞ்சுருக்கேன். ஏன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட தவறான எண்ணம் வந்தது, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. 1 சாமுவேல் 16:7 தான் உங்களுக்கான பதில். 1 சாமுவேல் 16:7 தேவன் எவ்வாறு மக்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் 16:7 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். மோசே முகத்தெல்லாம் பார்த்துருந்தா நம்ம ஒத்துருந்துருப்போமா? உன்னைய நம்பி நாங்கள் பின்னாடி வரதா? போயா, நீயே பார்த்தா ஒரு மாதிரி இருக்க, சொல்லியிருப்போமா இல்லையா? கொஞ்சம் டைலாக்கும் போட்டிருப்போம். உன்னைய பார்த்தாலே பூட்ட கேஸு மாதிரி இருக்கு,
உன் பின்னாடி வந்து நாங்களும் அப்படி ஆகிறதுக்கா? எலியாவை பார்த்து அப்படி சொல்லியிருப்போம்ல. எலிசாவை சொல்லி, எலிசாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. மாடு பேசிக்கிட்டு இருந்த. எத்தனை மாடு? கணக்கு கரெக்டாக இருக்கணும். 12 மாடு. மாடு மேய்க்கிறவர் என்ன வெள்ளை வெள்ளையன்னு எம்ஜிஆர் மாதிரியா இருப்பாரு? படத்தில் காமிப்பாங்க அப்படி. உண்மையான இதில் அப்படியா இருப்பாரு? சொல்லுங்க. மீன்பிடிக்காரர்கள், உங்களுக்கு ஒரு தடவை நான் போன தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். மீன்பிடிக்காரர்கள் பார்த்துருக்கீங்களா? பல்லுலாம் வெள்ளை வெள்ளையேன்னு நீட்டாக ஷேவ் பண்ணி ட்ரிம்டாக அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன வாசனை அடிக்கும் மேலே? மீன் வாசனை. இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. எனக்கு ஏதோ தேவனுடைய கிருபையினால அது ஒத்து போயிடுச்சு. நிறைய பேருக்கு அது ஆகவே ஆகாது. இருந்தாலும் எனக்கு கருவாடு பிடிக்காது. எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன் நான். அதெல்லாம் உற்பத்தி பண்ணுற ஆட்கள். அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா ஊழியம் அவங்க கூட போகிற மாதிரி இருக்குமா? என் ஃப்ரெண்டு ஜனான்னு ஒரு பையன் வருவாப்புல. இல்லை, ஜனா தெரியும்ல? எஸ், ஜனாவை இன்னைக்கு தேவன் தொட்டு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னால் இங்கே எத்தனை பேர் பின்னாடி போவோம் சொல்லுங்க? ஏங்க, இவரை பார்த்தா அவங்க பாஸ்டர் மாதிரி இருக்கு. இருக்கட்டும், உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறோம். தெளிவாக எஸ்கேப் ஆயிரும். இங்கே யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. முகத்தின்படி பார்த்தா தாவீது கிடையாது, ஆபிரகாம் கிடையாது, நோவா கிடையாது, யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி பாரேன் அப்படின்றார். வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்கின்றான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார். உங்க இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்தை. அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் பெரிய காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய காரியங்கள் அப்படின்னோடனே சரித்திரம் படைக்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல தகப்பனா இருக்கிறதே பெரிய காரியங்க. நல்ல தாயா இருக்கிறது பெரிய காரியம். நல்ல சகோதரனா, நல்ல தங்கையா இருக்கிறது பெரிய காரியம். நல்ல மனுஷனா இந்த உலகத்துக்கு இருக்கிறது பெரிய காரியம். உலகத்தில் எது தெரியுமா பெரிய காரியம்? யார் வேணாலும் அற்புதம் செஞ்சிடலாம், யார் வேணாலும் தீர்க்க தரிசனம் உரைச்சிடலாம், கர்த்தர் அப்படின்னு பேசிடலாம். ஆனால் நல்ல மனுஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஸ்டேஜ் போட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு யார் வேணாலும் பேசிடலாம். தனிமையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. யார் வேணாலும் ஸ்டேஜில் ஒரு 4 பேர் கூட இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு பேசிடலாம். ஆனால் யாருக்கும் தெரியாத 4 பிரச்சனை வரும்போது வசனம் பேசி தைரியமாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு எவ்வளோ கஷ்டங்கள், 2-3 கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தான் தேவன் பார்ப்பார். உங்கள் இருதயம் எவ்வாறு செயல்படுது. கூட்டத்தோட கோவிந்தா யார் வேணாலும் போடலாம். சண்டே வந்து அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், இது யார் வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. தனியா உங்களால் என்ன செய்ய முடியும்? அதை தான் தேவன் பார்க்கிறார். அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் உங்கள் எல்லாரையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுக்க. ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், நான் போய் என்ன பாஸ்டர் பண்ண போகிறேன்? ஒரு நல்ல தாயாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு வீடு நிலைக்கணும்னா யார் சரியாக இருக்கணும்? வீட்டை யாருங்க கட்டுறா? கணவர் கிடையாது, ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை சும்மா ஒன்றும் எழுதலை. அது யார் எழுதுனா? அதை என்னங்க யார் எழுதுனா? அவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? அவர் உடனே பேக்ரவுண்டு அதை கேட்கலங்க. நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜீனியஸ் இன் த வேர்ல்டு. ஜீனியஸ். ஐன்ஸ்டைன் இருக்கார் இல்லையா? ஐன்ஸ்டைனுக்கு 100 மடங்கு சாலமன். அவனை மாதிரி ஞானம் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அவர் எழுதுறாப்புல, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்.
நீங்கள் இன்னைக்கு ஸ்திரீயாக இருந்து ஊழியம் செஞ்சு 4 பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது பெரிய காரியம் கிடையாது. உங்களுக்கு பிறந்தவங்களை நல்வழிப்படுத்தி அவனை நல்ல மனுஷனாக்கி காமிக்கிறீங்க பாருங்க, அதுதான் நீங்கள் செய்கிற பெரிய காரியம், கிரேட் அச்சீவ்மெண்ட். நீங்கள் வேலைக்கு போங்க போகலை அதெல்லாம் நான் கேட்கலை, அது உங்கள் விருப்பம். வேலைக்கு போகிறீங்க போகலை அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் வீட்டை உங்களால் மட்டும்தான் கட்ட முடியும், கணவரால் முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு ஸ்திரீயால் மட்டும்தான் பாசமாக நேசமாக அரவணைச்சு எல்லாம் சொல்லித்தர முடியும், கணவனால் முடியாது. ஏன்னா ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? நம்ம வேலைக்கு போயிட்டு வர எரிச்சல்ல நான் அப்பா இருந்தால் வரைஞ்சிருக்கேன், இப்போ உள்ளதுங்க வந்து இன்னும் கொஞ்சம் சைக்கோவாக இருக்குது. பிறக்கும் போதே சைக்கோவாக பிறந்துருது, ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அதனால் என்ன பண்ணிடுறோம், ஃபோனை தூக்கி வாயில் திணிச்சிடுறோம், இந்த உட்காந்து நம்மளே கெடுத்துடுறோம். அந்த அந்த ஃபார்முலா பாருங்க. நம்ம எல்லாரும் வெளியில் போய் கடினமாக வீட்டுக்கு தேவையானது கொண்டு வர்றது தான் நம்ம வேலை. நம்மளை முதற்கொண்டு சேர்த்து கட்டுறது ஸ்திரீகள் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீ இல்லைன்னு வைங்க வீடு முடிஞ்சுது. ஸ்திரீ தான் கண்டிச்சு அரவணைச்சு, தகப்பன் டக்குன்னு திட்டிடுவாரு, அதை பிள்ளைக்கு புரிய வச்சு பிள்ளை டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் பாதுகாத்து அதை அன்பாக சொல்லி சூடு போட வேண்டிய இடத்துல சூடாக போட்டு மருந்து போட வேண்டிய இடத்துல மருந்தை போட்டு வீட்டை அப்படி பேலன்ஸ்டாக கொண்டு வர ஒரே ஆள், படகை சரியாக ஓட்டக்கூடிய ஆட்கள் அவங்க தான், நம்ம கிடையாது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் ஓட்டினா ஓட்டும். நான் ஒரு ஜீவனை பார்த்தேன், கிடைச்சா வேலைக்கு போவேன், இல்லை மருந்து குடிச்சு செத்துருந்துச்சு, கோங்கோமாக வந்தது எனக்கு. ஸ்திரீகள் அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் பெரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னா ஊழியம் செய்கிறது மட்டும் கிடையாது, நல்ல தாயாக இருக்கிறது, அது எல்லாமே நல்ல மனைவியாக இருக்கிறது, இது எல்லாமே பொருந்தும் அதில். அதே மாதிரி ஆண்கள் கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காருன்னா நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறது மட்டும்தான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியம் செய்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட்டுங்க, இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாதுங்க. ஒரு ஒரு யங்ஸ்டர்கிட்ட நான் பேசினேன், இஸ் அ குட் ஃப்ரெண்ட். முன்னாடி அவர் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கேட்டதுக்கு வேலைக்கெலாம் போகிறீங்களா, என்ன எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு, வேலைக்கெலாம் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் அதோட முக்கியமான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஓ, இன்னும் பெரிய ரகசிய இதாக இருப்பார் போலையே அப்படின்ட்டு. என்னங்க அப்படின்னா, ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. போயா அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டேன், சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படி. இதுதான் நோக்கம் அப்படின்றது கிடையாதுங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஊழியம்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவன் ஏற்ற நேரத்தில் கூப்பிடுவார். அதை விட்டுட்டு வேலையை விட்டு இந்த முழு நேரம் ஊழியம் வரன்றதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சர்ச்சில் அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன், பண்ணாதீங்க. ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன், ஒருத்தர் நல்ல பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர், தேவன் என்னை கூப்பிட்டாருன்னு அவரே நினச்சிக்கிட்டு முழு நேர ஊழியத்தை விட்டுட்டு வந்தார், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. செய்யாதீங்க அந்த மாதிரிலாம். ஊழியம் செய்கிறது மட்டும்தான் வாழ்க்கையுடைய நோக்கம் கிடையாது. ஏன் ஊழியத்தை நீங்கள் செய்கிற இடத்துல செய்யலாம்ல? நான் கேட்குற சரியா தப்பா? சரியா தப்பா சொல்லுங்க. ஏன் நோக்கம்னா, இப்போ வேலை பார்க்குறாரு சென்னையில் ஒரு கம்பெனியில், கரெக்டான? எஸ். என்ன கம்பெனினா? ஐடி கம்பெனி தானே, பேர் சொல்ல வேண்டாம், ஐடி கம்பெனி. கண்ணை போட்டுருவாங்க, அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இப்போ இவர் வாரம் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செஞ்சாதான் ஊழியம் கிடையாது. வேலை பார்க்குற இடத்துல மன்னிக்கிறவரா, அன்பு செலுத்துகிறவரா, பொறுமை உள்ளவரா, கிருபை உள்ளவரா இருந்தாலே போதும், அவர் யாரை கும்பிட்றான்னு தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? நீங்கள் இதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி பேரை மாற்றி வந்து நின்று சத்யாவை சூசானாவா மாற்றி, இதெல்லாம் வேண்டான்றேன், வேண்டாம். சத்யாவாகவே இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே இருக்கட்டும். எப்படி இருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க, பேரை பார்க்க மாட்டாங்க. ஹலோ, இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் பேர் சொல்கிறீங்கல்ல, அந்த பேரை சொன்னனே ஒரு பிரகாசம் ஆயிடுதா? பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியும் ஒப்பிச்சிடுறோம்ல, அப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு. இன்னைக்கு பேர் பார்க்க மாட்டாங்க யாருமே. எஸ்ஐக்கியாலா, இந்த ஆளா அந்த ஆளான்னு பார்க்க மாட்டாங்க, ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட
மனுஷன் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு தான் தேவன் கூப்பிட்டுருக்காரே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பெரிய காரியம் செய்ய கூப்பிடல. அல்லேலூயா, ஆமேன். இயேசுநாதர் நினச்சிருந்தா நீங்கள் எல்லாரும் என்னைய தேடி வாங்கன்ட்டு வனாந்திரத்திலே உட்காந்து இருந்திருக்கலாம். ஆனால் மக்களோட மக்களா நீங்கள் சோசன் பாருங்கள், அழகாக காமிச்சிருப்பாங்க. திடீர்னு காணா போயிடுவார். எங்கன்னு பார்த்தா ஒரு தள்ளு வண்டியை உட்காந்து சரி பண்ணிகிட்டு இருப்பார். கொஞ்சம் ஆயில் கொடுங்க அப்படின்னு கிரீஸ் தேய்ச்சிக்கிட்டு இருப்பார். உடனே அவர் கிரீஸ் கொடுத்தவர் சொல்கிறாரு, நல்லா வேலை பார்க்குறீங்க, இந்த தொழிலே செய்யுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போவார். வேலை பார்த்து அதுக்கப்புறமும் படிக்கிறீங்களா இல்லையா? பவுல் அவங்கெல்லாம் ஊழியர் நடத்த என்ன செஞ்சாங்களாம்? பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலே கூடை பின்னி செஞ்சுருக்காங்களா இல்லையா? மீன் பிடிக்கிற வலைகள் பின்னி, கூடையெல்லாம் பின்னி, அப்போவே பிஸ்னஸ் பண்ணி தான் ஊழியம் பார்த்துருக்காங்க. சும்மா வந்து உட்காந்துட்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன்னு ஒரு இடத்துல இப்படி சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா அது கிடையாது. இருக்கிற இடத்துல பெரிய காரியத்தை செய்ய பாருங்க. ஆமேன். அதுக்குன்னு இருக்கிற இடத்துல கன்வென்ஷன் மீட்டிங் நடத்த சொல்லலை. நான் இருக்கிற இடத்துல நல்ல மனுஷனாக இருக்கிறது கஷ்டம். அல்லேலூயா, ஆமேன். நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் தப்பாயிருச்சு, 10 பேர் படபடன்னு வரும்போது உங்களால் சாந்தமாக அதை சால்வ் பண்ண முடியும்னு வைங்க, அதுதான் பெரிய காரியம். ஆமேன், அதுதான் பெரிய காரியம். குடும்பத்தையே கூப்பிட்டீங்க சாப்பாடு போட, சமையல் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, கூட உள்ள எல்லாரும் படபடன்னு வரும்போது சமாளிக்க தெரியுது பாருங்க, அதுதான் பெரிய காரியம். தண்ணியை கிண்ணியை ஊற்றி அதுதான் பெரிய காரியம். வந்தவங்களை உட்கார வச்சு நல்லா கேளுங்க, வந்தவங்களை உட்கார வச்சு எங்கள் குடும்பம் இன்னைக்கு நிற்கிதுன்னா அது தேவனுடைய கிருபை. அது அவனுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 1008 லெக்சர் எடுத்துட்டீங்க. அவனுக்கு திரும்ப உட்கார வச்சு தேவனுடைய கிருபை, தயவு, அன்புன்றது என்ன வைங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். நம்ம ஆள்கள்னா என்ன கேஸ்ட் கிடையாது, பெந்தகோஸ்தே, அதை சொன்னேன் நம்ம ஆட்கள்னு. அலேலியா கூட்டக்காரங்க போயிருந்தோம். குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்களை வாழ்த்து சொல்லுங்கன்னு மைக்கு கொடுத்தா அவங்க ஏறி என்ன சொல்லியிருக்கணும்? வந்த அனைவருக்கும் நன்றி, எவ்வளோ கஷ்டமாக வேலை லீவ் போடலைனாலும் நீங்கள்லாம் வந்தீங்க, பிள்ளைய வந்து ஆசீர்வதிச்சிருப்பாங்க. சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? இதுதானே நன்றி உரை. நம்மளாக இருந்தால் தானேங்க செய்வோம். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் வந்திருக்கீங்க, சிரமம் பார்க்காம வந்தீங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. அருமையான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சம்சுதீன் பாய் சாப்பிட்டு ஃபீர்னி இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போங்க சொல்லுவோமா இல்லையா? அந்த அம்மா அப்போ தான் சின்சியராக மைக் எடுத்து அவன் கொலை பசியில் உட்காந்துருக்கான். பாதி பேர் பர்மிஷன் போட்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் அப்படியே வாடி போய் கூட்டம் நிற்கிது ஒரு பர்லாங்க்கு. இவங்க அப்போ தான் ஏறி எங்கள் குடும்பம் நிலைச்சது தேவனுடைய கிருபை அப்படின்னாங்க. தேவனுடைய தயவு, அன்பு, மகத்துவம், எங்க பிள்ளைகள் வந்து தேவனுக்குனே ஒதுக்கப்பட்ட, இதெல்லாம் கேட்டாங்களா யாராவது? சொல்லுங்க. அது பெரிய காரியம் கிடையாது. நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு ஒரு 10 பேர், இன்னைக்கு சத்யாண்டி வீட்டுக்கு போனால் எப்போவுமே ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் 7 பேரை உட்கார வச்சு சத்தியம் பேசுறது யார் வேணாலும் பேசிடலாம். ஜோயல் அம்மா போனால் ஜோயல் அம்மா பேசலாம். சிட்னி அண்ணன் நினைச்சா சிட்னி அண்ணனே ஒரு நாள் உட்கார வச்சு தேவனுடைய பாட்டெல்லாம் பாடி நடத்தலாம். யார் வேணாலும் செய்யலாம். ஆனா இருக்கிற இடத்துல நல்ல மனுஷனா மன்னிச்சு சகிச்சு வாழ்றது தான் பெரிய காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய காரியங்கள் அப்படின்னா பெரிய பெரிய வீடு வாங்குறது, பெரிய பெரிய ஃப்ளைட்டு வாங்குறது, அப்படியே நடந்து போகிற இடத்துல டஷ்ன்னு எல்லாம் உழுவுறது பெரிய காரியம் கிடையாது. இது ஆப்பிரிக்காவில் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. எஸ்தரம்மா அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்லாம் இப்படி காலை வச்சு இப்படின்றாரு, உழுவுறாங்க எல்லாரும். பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொய்டப்போன்னு இருப்பாங்க, உரமப்போ, அப்படி போ இப்படி போன்னு. அவனுங்க பண்ணுற அலும்பல் தாங்க முடியாது. இதில் அவனுங்க பேசுறதும் புரியாது. காட்டாச்சா வாச்சாங்க அப்படின்வான். என்னடா பேசுற அப்படின்னு இருக்கும். டஷ் புஷ்ன்னு அப்படியே அநியாயம் பண்ணிட்டு அலையிறானுங்க. அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. நான் நினைச்சா இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஆட வச்சிடலாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது என்னைய பத்தி. நான் நினைச்சேன்னா 2 பாட்டு அக்கினியை 10 விட்டு போயிடுவேன். நான்
பண்ணக்கூடிய ஆள் நான். உங்களுக்கு அதை என்னை பற்றி தெரிய மாட்டேங்குது. பொருத்தி போட்டுட்டு பாட்டு 2 பாடி வாசிச்சோன்னு வைங்க, பத்தி எரிஞ்சிடும் இந்த இடமே. அது பெரிய காரியம் கிடையாது. இங்கே பத்தி எரிஞ்சு முடிஞ்ச உடனே இப்போ ஆட்டோவில் போகிறவனை பத்தி எரிக்கிறது பெரிய காரியம் கிடையாது. அவன் பத்தி எரியிற மாதிரி பேசினாலும் அமைதியாக பரவாயில்லப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு போகிறது தான் பெரிய காரியம். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சபை இன்னைக்கு அக்னியா இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகிறவனை சனியை முடிச்சவனை வேகமாக போ அப்படின்றது பெரிய காரியம் கிடையாது. அவன் தெரியாமல் கொண்டு போய் உங்களை கீழேயே தள்ளினாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆவலப்பா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு வர்றது பெரிய காரியம். அல்லேலூயா. வித்தியாசம் தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளை மயக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் பண்ணாதான் பெரிய காரியங்கள். அப்படியே இந்த கர்ச்சீஃப் அப்படி டச்சுன்னு போட்டு கீழே விழுவுறதுலாம் இதுனா மேஜிக் ஷோ கிடையாது. கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ கிடையாது. இது புரியுதா உங்களுக்கு? இது சபை. இங்கே ஒழுங்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. எப்படி சரியான மனிதனாக இருக்கணும்னு இயேசுநாதர் பேசியிருக்கார். அதுபடி இருந்து காட்டுறது தான் பெரிய விஷயம். சுற்றி உங்களை தீட்டு, இச்சை, காம விகாரங்கள் உங்களை தொடர்ந்து டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன், என் மனைவிக்கு உண்மையாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், தேவனுக்கு உண்மையாக இருப்பேன் இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய காரியம். தட்ஸ் த கிரேட்டர் திங். சுற்றி எவன் ஏதாவது வான்னு வெறுப்பேற்றினாலும் ரொம்ப அழகாக பண்ணீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறது பெரிய காரியம். அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிட்டு உங்கள்கிட்ட நியாயம் பேசி நீங்கள் தான் தப்புன்னாலும் அங்கே அமைதியாக இருந்து சரிப்பா மன்னிச்சுக்க அப்படின்றது பெரிய காரியம். ஆமேன். இன்னைக்கு நியாயமாக ஒரு பதில் சொல்லுங்கள், நம்ம சீக்கிரம் இப்போ முடிச்சிருவோம். எத்தனை பேர் சண்டை போட்டு ஆளை சாரி கேட்டிருக்கீங்க? கையை உயர்த்துங்க. ஆண்களை நான் கேட்கல, அது நம்ம தான் பண்ணி ஆகணும், நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஜோயலம்மா ரொம்ப நல்லவங்க, கேட்டிருக்கீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு சாரி கேட்குறதுக்கு நம்ம வராது. நம்மளா தப்பு பண்ணோம், அந்த ஆளே பேசட்டும். ஆமாவா இல்லையா? தூத்துக்குடிக்காரி எனக்கிட்டேவா பெரிய ஆளா? எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, சும்மா வம்பு. எங்கள் அம்மா கேட்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் டக்குன்னு அப்போ மட்டும் தூதர்கள் ஆயிடுவோம், தூது சொல்கிறவர்கள் ஆயிடுவோம். ஆம், என்னவாம் விஷயம் அப்படின்னு. யானைப்பாலாம் அரசரே, யானைப்பால் இல்லை ஞானப்பால் அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடுவோம் நாங்கள். என்ன சொன்னார் அப்படின்னு அது மாதிரி கேட்கவே மாட்டோம்ல. கேட்குறது தான் பெரிய விஷயம். போய் உக்காந்து நான் இந்த மாதிரி பேசினேன், நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க, இதில் தான் விஷயம், 2 பேரும் நல்லதுக்கு தான் யோசிச்சிருக்கோம், இந்த மாதிரி செஞ்சுட்டு போவோன்னு பேசுகிறது பெரிய விஷயம். அல்லேலூயா. அதை விட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிற ஆவி வந்திருக்கு பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பிரிக்கிற ஆவி நீங்கள் தான், உங்களை பிரிச்சுட்டா சரியாக போயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்களே அதை சரி பண்ணிடுங்க. இதுதான் பெரிய பெரிய காரியங்கள். வாழ்க்கையில தான் பெரிய காரியங்கள். அற்புதம் செய்கிறதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம், தேவன் செஞ்சிருவார். ஆனால் உண்மையாக, உத்தமமாக, பக்தியாக, வைராக்கியமாக, விசுவாசமாக இருக்கிறது தான் பெரிய காரியங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதுதான் பெரிய காரியங்கள், இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கை கொடுங்க. செய்யுங்க சிஸ்டர், காட் பிளஸ் யூ, நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு லைட்டாக கில்லுங்க. செய்கிறாங்களான்னு பார்ப்போம். பெரிய காரியங்கள் மன்னிக்கிறாங்களான்னு பார்ப்போம். God bless you. These are all great things and you are meant for greater things. இன்னைக்கு தேவன் சொன்னது அதுதான். நம்மெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான மனுஷங்கள், நம்மளால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு உலகம் சொல்கிறத என்றைக்குமே நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய காரியங்களை செய்ய பிறந்தவர்கள். எப்படி பாஸ்டர் இதை செய்கிறது அப்படின்னா, கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். நான்சி அக்கா, மார்க் 9:23. எப்படி சரியாக இந்த காரியங்களை செய்ய முடியும்? மாம்சம் என்னை கோபப்படுத்துது, இருந்தாலும் எவ்வாறு செய்ய முடியும்னா, மார்க் 9:23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல எல்லாரும் பெரிய காரியங்கள் செஞ்சது தன்னோட குவாலிஃபிகேஷன் வச்சு இல்லைங்க, தான் இந்த ஜாதியில பிறந்தவன்றதுனால கிடையாது. ஆனா தனக்குள் உள்ள தெய்வம் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு நம்பினதுனால அவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல செயல்படும் போது பெரிய காரியங்கள் செய்யணும்னா உங்க மாம்சத்தையோ ஸ்டேட்டஸையோ நம்பக்கூடாது. எனக்குள் இருக்கிறவர் செய்வார் நம்பினீங்கன்னா போதும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
ஆமென். அல்லேலூயா. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நீங்க விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். மேலும் 2 வசனம், கொலோசியர் 3:2 வாசிங்க நினைச்சுக்கா. கொலோசியர் 3:2. கொலோசியன்ஸ் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாத்துக்கங்க, பவுல் எழுதியிருக்காரு, பூமியில் உள்ளவைகள் அல்ல, பொருட்கள், சொத்து, சுகம், அவைகளை அல்ல, மேலான அன்பு, சகோதர பாசம், ரிலேஷன்ஷிப்ஸ், அதெல்லாம் மேலான காரியங்களை நாடுங்கள். ஓகே. 3:23-24. அதே 3ஆம் வசனத்துல 23-24 வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், பாத்துக்கங்க, கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அதாங்க பெரிய காரியம். நாளைக்கு எதுவும் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சாலும், காலையில் சாப்பிட்றதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதை செஞ்சாலும் நேர்த்தியா தேவனுக்கு செய்கிற மாதிரி செய்றீங்க பாருங்க. சமையலாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எதை செஞ்சாலும் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக தேவனுக்கு பணி செய்வது போல் செய்வதே பெரிய காரியம். மீண்டும் ஒரே முறை வாசிங்க நினச்சிக்கா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். ஒன்று நான் சொல்கிறேனே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, வாழ்க்கையில் நான் படிச்சிருந்தா இன்னும் பெரிய இடத்துக்கு போய், நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ சரியாக இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல கொஞ்சம் கையை உயர்த்தி, தேவன் உங்களுக்குன்னு ஒரு தாளந்து இல்லை ஒரு தொழில் தந்திருக்கார்ல, இல்லை ஒரு வேலை, அதுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நன்றி சொல்லுங்க. அதை இனிமேட் நேர்த்தியாக செய்யுங்க. மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, தேவனுக்கு செய்வது போல், தேவனுக்கு வேலை செய்வது போல் செய்யுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அவ்வாறு செய்தால் அதுவே பெரிய காரியம். Doing your profession to the perfect point is greater thing. ஆமென். மனுஷன் தானே, ஏனோ தானோ செஞ்சு கொடுப்போன்னு இல்லாம இறைவனுக்கு செய்வது போல் சரியா, இறைவனுக்கு நான் எப்படிங்க செய்கிறோம், பர்ஃபெக்ட், எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு சத்யா ஆண்டி அவங்க கம்யூனியன் ரெடி பண்ணிட்டு வராங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. பர்ஃபெக்ட் மனுஷங்க தானே, இருந்துட்டு போட்டுன்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யும் போது அதுவே பெரிய காரியங்கள். ஆமென். அதுவே பெரிய காரியங்கள். நம்ம எல்லாருமே பெரிய காரியத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீங்க, பெரிய காரியங்களை, யூ ஆர் மென்ட் ஃபார் கிரேட்டர் திங்ஸ். ஆமென். செய்கிறத சிறப்பாக தேவனுக்கு செய்வது போல் செஞ்சு, தேவன் உங்களால் முடியாதுங்க, அடித்து சொல்லிடுறேன், மனுஷனால முடியாது, உங்கள் மாம்சத்தால் முடியாது, ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவனால் கூடும். அதனால் நீங்கள் அதை நம்பினா போதும். என்னால் முடியாது, என் பலம் அல்ல, என் பராக்கிரமம் அல்ல, தேவனால் எல்லாம் ஆகும். அவர் இங்கே இருக்காரு, என் மூலியமாக அவர் செய்வார், நீங்கள் நம்பினா போதும், தேவன் எல்லாவற்றையும் பாக்கிய செய்வார். ஆமென். கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்கின்ற வாழ்க்கையில் அன்றாட வேலைகளை சிறப்பாக, சிறந்த காரியமாக செய்து, சிறந்த மனிதனாக, பெரிய மனிதனாக செயல்பட நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் பெரிய ஒரு வரலாற்றை படைக்க நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. You are meant for greater things. God bless you. Shalom.